வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. ஆஸ் ஆல்வேஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குவெஸ்டனோடவே இந்த எபிசோடையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ கேட்குற கேள்விகளுக்கான பதிலை நல்லா யோசித்து உங்ககிட்டயே ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹியர் தே ஆர். ஒரு இடத்துல அன்பு இல்லாமல் மரியாதை மட்டும் இருக்க முடியுமா? இல்லை மரியாதையே இல்லாமல் அன்பு மட்டும் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். மேலோட்டமாக யோசித்தா நிறைய பதில் உங்கள் மைண்டில் வரும். ஆனால் இந்த பாட்காஸ்ட் நான் பண்ணுறதுக்கான நோக்கமே எப்படி இருக்கும், என்ன பண்ணுறோம் அப்படின்றத யோசிக்க வைக்கிறது தான். ஸோ கோ அ லிட்டில் டீப்பர். அந்த பர்சன் மேலே எனக்கு அன்பு இருக்குது ஆனால் மரியாதை அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்கிறதும், இல்லை அவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது பட் உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதும், இது ரெண்டும் ரொம்பவே கான்ட்ராடிக்டரியான விஷயம்னு தெரியலையா? சரி, இது கூடவே இன்னொரு கேள்வியும் நான் கேட்டுடுறேன். ஒரு பர்சனை சார் ஆர் மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுனால மட்டும் அவங்க மேலே உண்மையான மரியாதை இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எத்தனையோ பேர் அவங்க முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசியிருப்போம். அவங்கள டிக்ஷனரியில் இருக்க அத்தனை மரியாதையான வார்த்தைகளையும் வச்சு கூப்பிட்ருப்போம். ஆனால் பின்னாடி திரும்பின அப்புறம் அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி பறந்து போகும்னே தெரியாது. இதை லைஃப்பில் நம்ம செஞ்சுருப்போம், இல்லை நம்மக்கிட்ட யாராவது இதை செஞ்சுருப்பாங்க. பட் குவெஸ்டன் யார் செஞ்சாங்க அப்படின்றது இல்லை, எதனால் இப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்றது தானே. இதுலேயே இன்னொரு கான்ட்ராடிக்ஷன் என்னென்னா, நம்ம எல்லாரையும் சார் ஆர் மேடம்னு கூப்பிடுறதும் இல்லை. யார் யாரையெல்லாம் சார்னு கூப்பிடணும், யார் யாரையெல்லாம் மேடம்னு கூப்பிடணும்னு அதுக்குன்னு ஒரு தனி க்ரைட்டீரியாவே வச்சுருக்கோம். இந்த சொசைட்டியோட பார்வைப்படி ஹை இன்கம் ஸ்டேட்டஸ் அண்ட் ஒரு சில ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்கள மட்டும்தான் சார் ஆர் மேடம்னு கூப்பிட சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் இதை பற்றி யோசிக்காமல் பிளைண்டாக நாமளும் அதுதான் கரெக்டோ அப்படின்னு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். இது சரியா தப்பா அப்படின்ற டிபேட்டை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். யார் யாரையும் சார் மேடம்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷனை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, வாட் இஸ் ரெஸ்பெக்ட்? மரியாதை அப்படின்னா என்ன? இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்கள். இதுக்கான ஆன்சரை இன்றைக்கே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதை யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு மரியாதையையும் அன்பையும் நம்ம ஜெனரேஷன் எப்படி பார்க்குறோமோ அதுபடி தான் இந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆகிறதும் ஆகாததும் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. எக்கச்சக்கமான லேர்னிங்ஸ் நமக்கு ஞாபகம் இருந்தாலும் எனக்கு பர்சனலி ஆணி அடித்த மாதிரி சில லெசன்ஸ் அண்ட் அட்வைசஸ் மட்டும் என்றைக்குமே மறக்காது. அதில் ஒன் ஆஃப் த லேர்னிங்ஸ், என்னோட MBA இன்டர்ன்ஷிப்பில் எனக்கு அங்கே இருந்த மேனேஜர் சொன்ன ஒரு விஷயம். ஒருத்தங்களை சார்னு சொல்லி கூப்பிடுறதுனால மட்டும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம்னு அர்த்தமாயிடாது. தாராளமாக அவங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம். அதுக்காக தானே பேர் வச்சுருக்காங்க. மரியாதை அப்படின்றது நம்ம இன்டென்ஷன்ஸ்லேயும் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ்லேயும் தான் இருக்குது. அவர் சொன்ன இந்த வேர்ட்ஸ் எனக்குள்ள நிறைய சேஞ்சஸை இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அன்னையிலிருந்து அவரையும் நான் பேர் சொல்லி தான் கூப்பிட ஆரம்பித்தேன். அவரும் அதை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ரிசீவ் பண்ணவும் செஞ்சார். பட் இன்றைக்கி அந்த கண்டிஷனிங் என்னை விட்டு கம்ப்ளீட்டாக போகலை அப்படின்னாலும் கூட இந்த விஷயத்தில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படின்றத தாராளமாக நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் லாஸ்ட் இயர் நான் ரியலைஸ் பண்ணேன். அது என்னென்னா, ஒருத்தங்க பேசுகிற விதத்தை வச்சும் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளை வச்சும் அவங்க என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கான ரீசன் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். இதை ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயும் நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன். வார்த்தைகளுக்கு நாம தான் மீனிங் கொடுக்குறோமே தவிர வார்த்தைகள் ஆஸ் இட் இஸ் நியூட்ரலாக தான் இருக்குது. ஒருத்தங்க வளர்ந்த விதம், கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவங்க சரௌண்டிங்ஸ், இது எல்லாமே ஒருத்தங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு பர்சன் நேச்சுரலி என்ன இன்டென்ஷன்ஸோடு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அவங்க எனக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்கிறதுனால அவங்க கெட்டவங்கன்னு ஆகிட மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நேச்சுரலி வருதுன்னா அந்த பிளேஸில் லவ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மேபி அந்த இடத்துல எமோஷன்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வார்த்தைகள் நம்ம நினச்ச விதத்தில் இருக்காமல் போகலாம். அந்த பர்சனோட இன்டென்ஷன்ஸும் அவங்க கேரக்டரையும் தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். ஆனால் அதே சமயம் அன்போ மரியாதையோ ஃபோர்ஸ் பண்ணி வர இடத்துல
ரெண்டுமே உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பேரண்ட் தான் குழந்தை மேலே நிறைய அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைய என்னென்ன விதத்தில் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது நம்மளால் சொல்லிட முடியும். அந்த குழந்தையோட யூனிக்னஸை செலிப்ரேட் பண்ணுறது, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுக்கறது, அந்த குழந்தை பேசுகிற விஷயங்களில் லாஜிக்கே இல்லைனாலும் கூட அந்த குழந்தையோட வாய்ஸை அட்லீஸ்ட் வேலிடேட் பண்ணுறது, இதையெல்லாம் வச்சுமே நம்ம சொல்லிடலாம். பட் இது மோஸ்ட்லி நிறைய ஃபேமிலிஸில் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் அறியாமை மட்டும்தான். சரி, பட் இங்கே இவ்வளோ விஷயங்களையும் யோசிச்சுட்டு ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் நினச்சி நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டா அதை எல்லாத்தையும் விட பெரிய அன்அவேர்னஸ் ஆகிடும். நம்ம பார்க்குற, டச் பண்ணுற, ஃபீல் பண்ணுற அத்தனைக்கும் ஏதோ ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்லேருந்து க்ரியேட் ஆனது தான். ஸோ அத்தனை விஷயங்களுக்கும் எனர்ஜி இருக்குது. அது உங்களோட எனர்ஜி, நேச்சரோட எனர்ஜி அண்ட் இந்த மொத்த காஸ்மிக்கோட எனர்ஜியுமே ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. ஸோ நாம் மட்டும்தான் எங்கள் சுப்பீரியர் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் கைவிட்டாலே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் போலவே நாமளும் சின்ன ஒரு டாட்டில் வைப்ரேட் ஆகிற ஒரு எனர்ஜி தான் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஷேரிங், ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்ட் அப்படின்ற எல்லாமே எல்லா க்ரியேஷன் மேலேயும் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்கிற இந்த வீடு, நம்ம வீட்டில் இருக்க இந்த கதவுகள், தெருவிலையும் காட்டிலையும் வாழ்கிற உயிரினங்கள், குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, போடுற ட்ரெஸ், பேசுகிற பேச்சு, யோசிக்கிற எண்ணங்கள், இது அத்தனையுமே ஒரு எனர்ஜி தான். இதுதான் ஈக்குவாலிட்டி அண்ட் இதுதான் லவ் அண்ட் இதுதான் ரெஸ்பெக்ட். நவ் கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அன்பு இல்லாமல் மரியாதை மட்டும் ஒருத்தங்க வேலை இருக்க முடியுமா? இல்லை மரியாதை இல்லாமல் அன்பு மட்டும் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அதுதான் உண்மையான மரியாதையா? இதுதான் என்னோட கேள்வி. என்ன கேட்டால் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இது ரெண்டுமே LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு எழுதி அனுப்புங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை Instagram, இமெயில் அண்ட் LinkedIn மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் I will see you soon in another episode.